எல்லா துறை அமைச்சர்களாலும் பலன் வந்து அந்த துறை அமைச்சர்களுக்கு தானே தவிர மக்களுக்கு இல்லைங்கிறது நமக்கு. எனக்கு இலக்கியமே தெரியாது. அப்போ இலக்கியவாதி எப்படி தெரியும் எனக்கு? நம்ம அந்த பக்கமே போனது கிடையாது. நம்ம அவர் வரும்போது கோஷம் போடக்கூடாது, கொடி கட்டக்கூடாதுன்னு. இப்போ வரலாறு படிக்காதவர்களுக்கு வரலாறு கிடையாது, வரலாறு படிக்காதவர்கள் வரலாறு படைக்க முடியாதுங்கிற பார்க்குறோம். அப்போ மதுவை ஒழிப்போம்னு தேர்தல் வாக்குறுதி கொடுக்காத கட்சியே கிடையாது. அது எல்லா கட்சியுமே கொடுத்துருப்பாங்க. எல்லா கட்சியுமே 2-3 ஆலைகள் இருக்கும், அவங்கவுங்க ஆட்கள் வச்சிருப்பாங்க. அதை தாண்டி அவங்களே சேர்த்து கொடுத்துருவாங்க. நம்ம ஒரு ட்ரெண்டு தானே பிடிச்சிடணும். என்னங்க நீங்கள் சொன்னீங்கன்னு கேட்டால் அது பாஜக பற்றிய விமர்சனமே இருக்குது அப்படின்னார். ரைட்டு அப்படின்னு கட்டாயமாக எல்லாருமே பார்த்துருவாங்க. அப்புறம் ஜாதி சங்கங்கள் பற்றி விமர்சனம், ரைட்டு சோழி முடிஞ்சு வச்சுரா அப்படின்ட்டு. இலவசங்கள் ஏமாற்று வேலை அப்படிங்கிற பதிவு பண்ணுறாங்க. அவன் தொழில் பண்ணி வேலை பார்க்கும்போது செத்து போயிட்டான், அதனால 3 லட்சம் ரூபா தான். குடிச்சு போய் செத்து போயிட்டான்னு 10 லட்ச ரூபா கொடுத்துருப்போம். குடிக்காம வேலை பார்க்கும்போது செத்து போயிட்டா 3 லட்ச ரூபா தான். ஸோ 27 பேர் இறந்துருக்காங்க. அவர்களுக்கு 3 லட்ச ரூபா தான் அரசாங்கம் கொடுத்துருக்கு. தூய்மை பணியாளர்கள், நம்ம முன்கள பணியாளர்கள் நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. அவர்களுக்கான நியாயம் கிடைக்க மாட்டேதுன்னு. அவர்கள் அந்த பணியை செய்யும் போது அரசியல் அப்படிங்கிறதே ஒரு கடினமான களம். அது வெகு நிச்சயமாக ஆண்களுக்கான களமாகத்தான் இருக்குது. அதுல குழப்பமே இல்லை. அதுல மீண்டெழுந்து ஒரு பெண் எந்திரிக்கிறதுங்கிறது ஒரு பெரும் புரட்சி. அதில் சாதாரண விஷயம் இல்லை. அதனால தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.